ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. பெண்களை இழிவுபடுத்துறது நல்லா காமிச்சிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் சூப்பராக இருந்தது. அப்போ அந்த பொண்ணு சூப்பராக நடிச்சிருந்துச்சு. பொண்ணுங்களாம் தைரியமாக நான் இருக்கணும். பெண்கள் தைரியமாக இருக்கணும், எதிர்க்கணும் எல்லாரையும். அதுதான் இந்த படம் வந்து ஒரு ஸ்டோரி கண்டென்ட் இல்லை. ஜீவா இப்படி ரொம்ப, ஏன்னா ஜீவா வந்து லாஸ்ட் என்னமோ சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பட் என்னென்னா சுத்தமாக கதை கண்டென்ட் ஒன்றுமே இல்லை இதில். ஓகே, ஸோ அதனால் எதிர்பார்த்தது ரொம்ப சீரியனோடனே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசித்து வருவோம். லாஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு கண்டென்ட் நல்லா இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா படம் உண்மையிலே அந்த அளவுக்கு இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. டெஃபினட்டாக ஒரு நல்ல கதை எடுத்திருந்தாங்கன்னா டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. மார்னிங் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்ததெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்தோம். நிஜமாக படம் சூப்பராக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வாரம் படம் பார்க்குறேன். எந்த சேனல் இது? ஓகே, நிஜமாக சொல்கிறேன், படம் சூப்பராக இருக்குது, சென்டிமெண்ட்டாக இருக்குது. விஜய் பண்ண வேண்டிய படம் இது ஆக்சுவலாக. ஃபென்டாஸ்டிக் மூவி. செம சூப்பர். பெண்கள் எல்லாத்துலேயும் முன்னேற்றம் இருக்குன்னு சொல்கிறதோடு இல்லாமல் இதை கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம தன்னிச்சையாக முயற்சி பண்ணுறது, நம்ம சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறது தப்புன்றதை புரிய வச்சிட்டாங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம். பெண்களுக்கான ஒரு உரிமையை வந்து படத்தை நிலைநிறுத்திருக்காங்க. படம் சூப்பர் படம்டா. நல்ல ஆக்ஷன் மூவி. பெண் உரிமைக்கு நல்ல இது கொடுத்துருக்காங்க. பெண்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய படம். செம்ம படம், சூப்பர். நல்லா இருக்குது. நல்ல ஆக்ஷன். செவ்வந்தியை அந்த சாங்ஸ் வந்து செம்மையாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்தேண்ணா, ஆஃபீஸ்க்கே போயிருக்கு. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. பரவாயில்ல சார், பார்க்கலாம் சார், பரவாயில்ல. நல்லா இருக்கு சார். படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு படம், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜீவா நல்லா பண்ணியிருக்காரு. படம் விறுவிறுப்பாக இருக்குது, நல்ல சஸ்பென்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது. படம் வந்து சிறப்பாக இருக்குது. ஃபுல்லாக ஆக்ஷனு. சீரிடர் ஜீவா உண்மையாகவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜீவாவுக்கு ஒரு கம்பேக்காக இருக்குது இந்த படம். ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி இருக்குது, அது ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது. படம் ஜீவா சார் படம் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம டைரக்டர் ரத்ன சிவாவும் ரெக்கா படம் எடுத்த அதே டைரக்டர் தான். நல்ல படம் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா சூப்பராக இருக்குது சார். நல்லா படம் சூப்பராக இருக்குது சார், நல்லா எடுத்துக்கிறாங்க. நல்லா பிடிச்சிருக்கு. நான் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குது. சூப்பர் தானே. சூப்பர் நல்லா இருக்குது சார். நல்லா இருந்துச்சு. ஹீரோவோட வீல நல்லா பண்ணியிருந்த போல. நல்லா இருக்கு ப்ரோ மூவி. ஓகேம்மா. நல்லா இருக்குது. ஆக்சுவலி எல்லாம் எதிர்பார்த்த ஒரு லைன் டிஃப்ரெண்ட்டாக போயிருக்கு. எப்படின்னா ஒரு எதிரி வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு எதிரி வரான். ஸோ அது என்னென்னா இவன் தான் எதிரி நினச்சிட்டு இருப்போம். பட் நம்ம ஆடியன்ஸ் ஃபுல்லாக எதிர்பார்க்காத அளவுக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அவனே நண்பனாக வரான். இது புதுசாக தமிழ் சினிமாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைனாக இருக்குது. ஸோ அந்த முயற்சிக்கு பாராட்டுறோம். நல்லா இருக்குது. இப்போது இந்த காலத்துக்கு பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை வச்சு தான் படம் எடுத்திருக்காங்க. ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு சமூக நீதி கருத்துக்களை சொல்லி படம் சில லாஜிக்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது. பட் அதையும் மீறி படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. போர் அடிக்காமல் போகுது. அதான் சென்டிமெண்ட்டு இல்லை, நல்லா இருக்குது. அந்த பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து ஃபைட் பண்ணுறது நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அந்த பொம்பளை பசங்களுக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம் ஒரு நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. உண்மையால நல்லா இருக்குது சார். அருமையான படம் சார். வெறித்தனமாக இருக்கும். படம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இல்லை நல்லா இருக்குது. நியூ கான்செப்ட் தான், நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. வேறு நல்லா இருக்குது. ஜீவா ஆக்டிங் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்தது, நல்லா விறுவிறுப்பாக இருந்தது. ஆமாம், ஃப்ரெண்டு தான் மெயினாக எடுத்து காட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா எது வேணாலும் சாதிக்கலாம், அவ்வளோதான். படம் நல்லா சூப்பராக இருக்குது. படம் ஜீவா படம்னால சும்மா சாதாரணமாக தான் இருக்குன்னு நினைப்போம். அவ்வளோ ஆனால் இந்த படம் வந்து உண்மையிலே விஜய் நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தாங்க. இந்த நல்லா இருக்குது படம், உண்மையிலே நல்லா இருக்குது. நல்லா தான் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. ஒன்று ஆக்ஷனாக நல்லா இருக்குது. பரவாயில்ல சார், நல்லா இருக்குது. பார்க்கலாம், ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு. பரவாயில்ல சார், நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது, நல்லா கான்செப்ட். படம் நல்லா இருக்குது. படம் நல்லா ஆக்ஷன் நல்லா இருக்குது. ஸ்டோரியும் நல்லா இருக்குது. ஜீவா ஆக்டிங் நல்லா இருக்குது. ஃபேமிலி நிறைய சென்டிமெண்ட் இருக்குது சார். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபிலிம் நல்லா இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா அருமையாக எடுத்துக்கிறாங்க சார். நல்லா இருக்குது சார் படம். ஜீவாவோட ஆக்டிங் நல்லா பிடிச்சிருக்குது.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா நடிச்சுக்கிறாரு, அதனால தான். படம் நல்லா இருந்துச்சு. இல்லை ஆக்சுவலி என்னென்னா ரெக்கை பார்த்துருப்பீங்களே, அந்த டேரக்டர் தான். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். ஆக்சுவலி கொஞ்சம் அந்த லாஜிக், அது எத்தனை பேர் இருந்தாலும் ஒருத்தரே அடிக்கிற லாஜிக் வந்து இன்னமும் அது கண்டினியூ பண்ணுறது மட்டும், அது தவிர்த்து மற்றபடி நல்ல ஸ்டோரி. ஒரு பொண்ணுங்க பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக, நல்ல படம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தனே வானம் கொட்டட்டும், அதுக்கு நல்லாயிருக்கு. அது 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 கம்ப்ளீட்டாக வேறு, இது கம்ப்ளீட்டாக ஆக்ஷன் மூவி. ஸோ ஓகே, நாட் பேட். லாஜிக் ஆக்சுவலாக முக்கியம், ரொம்ப முக்கியம். அதாவது வந்து எல்லாமே நல்லா இருந்து அப்புறம் லாஜிக் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அது ஒரு குறையாக சொல்கிற மாதிரி ஆயிடும். அதனால் வந்து லாஜிக் முக்கியம். பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. ரன் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் படம்னு எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ அதே மாதிரி இதுவும் நல்லா இருந்துச்சு. அது செவ்வந்தி சாங் நல்லா பண்ணியிருந்தார், அது பிளைண்ட் டெஃபெண்ட் பண்ணியிருந்தார்ல, அவர் நல்லா பண்ணியிருந்தார். அண்டு பிஜிஎம்மும் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் சும்மா இருக்கணும்னு இருக்காங்க, மற்றபடி வந்து அவங்களுக்கு பெருசாக ஒரு ரோல்கெலாம் கிடையாது. சும்மா ஹீரோயின் வேணுன்றதுனால அவங்கள போட்டிருக்காங்க. மற்றபடி லவ் இல்லை, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி. அண்ட் ஒரு ஸ்டோரி இருக்குது, அந்த ஸ்டோரிக்காக தான் இந்த படமும் கம்ப்ளீட்டாக. இல்லை ரெக்கன்றதுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, ஓகேவா? அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி இந்த சீருன்றது கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கணுன்றதுக்காக அதை வச்சுருக்கலாம், பட் எமோஷ்னலாக இருக்கு கொஞ்சம்.